Dear friends, Excel table யூஸ் பண்ணுற மிகவும் உபயோகமான ஷார்ட்கட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் அவங்களோட பேர், இதில் ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், இதில் பிரான்ச் டீட்டெயில்ஸ், இதில் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அந்த எம்ப்ளாயீஸ் வாங்குகிற மந்த்லி சேலரி, மந்த்லி டிஏ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நான் இந்த டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். அதை மாற்றுறதுக்கு இந்த டேட்டா உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே கிரியேட் டேபிள்னு இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக வெளிப்பகுதியில் செலக்ட் ஆகிருக்கு. மை டேபிள் ஹேஸ் அண்ட் ஹெட்டர்ஸ்னு இதில் டிக் மார்க் கொடுத்துருக்கு. அதாவது மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ்னு செலக்ட் ஆகிருக்கு. நாம் இங்கே ஹெட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நான் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ டேபிள் இன்சர்ட் ஆகி இந்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அந்த டேபிளுக்கு வெளியே ஒரு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரிகிற டேப்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ நான் இந்த டேபிளுக்கு உள்ள ஒரு செல்லில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த செல் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன்னு ஒரு புதிய டேபு தெரியுது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் த டேபிள் டு எ நார்மல் ரேஞ்சுன்னு கேட்குது. எஸ்ஸை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டேபிள் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் உள்ள கலர் ஃபார்மேட்டிங் மட்டும் அப்படியே இருக்குது. அதை ரிமூவ் பண்ண இது உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இது எல்லாம் செலக்ட் ஆகிரும். இப்போ ஹோம் டேப் உள்ளே போய் இந்த கிளியருங்கிற இந்த கமாண்டை ஓப்பன் பண்ணி இதில் கிளியர் ஃபார்மேட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இதில் உள்ள கலர் ஃபார்மேட்டிங்கும் ரிமூவ் ஆகிரும். நான் மறுபடியும் டேபிள் ஃபார்மேட்டில் இதை மாற்ற போகிறேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் உள்ள ஒரு காலத்தை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ மந்த்லி சேலரிங்கிற இந்த காலத்தை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஹெட்டர் செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பகுதிக்கு மவுஸை கொண்டு வந்தால் கீழ் நோக்கி ஒரு ஆரோ தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த காலத்தில் உள்ள எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகிரும். ஆனால் இந்த ஹெட்டர் செல் செலக்ட் ஆகலை. மறுபடியும் இந்த ஹெட்டர் செல் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சா கீழ் நோக்கி அந்த ஆரோ தெரியும். அந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இதில் உள்ள டேட்டா, இந்த ஹெட்டிங் எல்லாமே செலக்ட் ஆகிருச்சு. அடுத்து கீபோர்டை யூஸ் பண்ணி இந்த காலத்தை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த காலத்தில் உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் பார் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இது எல்லாம் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்டர் செலக்ட் ஆகலை. அதையும் செலக்ட் பண்ணணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணால் இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரோ நம்பர் 6 செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்டரில் மவுஸை கொண்டு வரேன். ரைட் சைடு நோக்கி ஒரு ஆரோ தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அந்த ரோ செலக்ட் ஆகிரும். இப்போ கீபோர்டை யூஸ் பண்ணி இந்த ரோவை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரோவில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் பார் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ரோ செலக்ட் ஆகிரும். இப்போ நான் மந்த்லி சேலரிங்கிற இந்த காலத்தை மூவ் பண்ணி இந்த நேம் காலத்துக்கு ரைட் சைடில் கொண்டு வர போகிறேன். அதுக்கு இந்த ஹெட்டர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மவுஸை கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வந்தால் 4 ஹெட்டட் ஆரோ, அதாவது 4 ஆரோ தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் க்ரீன் கலரில் தெரியுது. அந்த லைன் இந்த நேம் காலத்துக்கு ரைட் சைடில் வந்தோடனே மவுஸை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் இங்கே இருந்த இந்த காலம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. இப்போ மறுபடியும் இதை பழைய இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். அதுக்கு
இந்த காலம் ஹெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். 4 ஹெட்டட் ஏரோ தெரியுது. இப்போ இதை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த டிஏ காலத்துக்கு லெஃப்ட் சைடில் இந்த க்ரீன் கலர் வெர்டிக்கல் லைன் வந்தவொடனே மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த காலம் பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. இப்போ ஒரு ரோவை மூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ரோவை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல மவுஸை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த ரோ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோ நம்பர் 8 ரோ நம்பர் 10க்கு கீழே கொண்டு வர போகிறேன். இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்தோன்னா 4 ஹெட்டட் ஏரோ தெரியுது. இப்படி கீழ் நோக்கி எடுத்துட்டு இந்த க்ரீன் லைன் 10க்கு கீழே வந்தவொடனே மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10க்கு கீழே ரோ நம்பர் 8 வந்துடுச்சு. இப்போ இதை மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். இப்போ மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இது பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. இப்போ ஒரு டேபிளை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் எல்லாம் செலக்ட் ஆகிருச்சு. ஆனால் இந்த ஹெட்டிங் மட்டும் செலக்ட் ஆகலை. இந்த ஹெட்டிங்கையும் செலக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹெட்டிங்கும் சேர்ந்து எல்லாம் செலக்ட் ஆகிரும். இப்போ நான் இந்த நேம் காலத்தோட வித்தை குறைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் காலத்தோட வித்தையும் குறைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பேரெல்லாம் ஃபுல்லாக தெரியல. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் பேரும் ஃபுல்லாக தெரியல. இந்த 2 காலம்ஸையும் நார்மலாக கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த டேபிளை செலக்ட் பண்ணணும். நான் கண்ட்ரோல் பட்டன் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் கண்ட்ரோல் பட்டன் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருச்சு. இப்போ ஹோம் டேப் உள்ள இங்கே ஃபார்மேட்டுங்கிற இந்த கமாண்டை ஓப்பன் பண்ணி இதில் ஆட்டோ ஃபிட் காலம் வித்துங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம்ஸு ஃபிட் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேரும் தெரியுது, கரெக்டாக இருக்குது. இப்போ ரோ நம்பர் 10ல் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரோ நம்பர் 10க்கு மேலே ஒரு புதிய ரோவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ப்ளஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு புதிய ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ப்ளஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். 10க்கு மேலே 2 ரோஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரோவில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த ரோ ரிமூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ரோவும் இப்போ ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஜெண்டருங்கிற இந்த காலத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புதிய காலத்தை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஜெண்டருங்கிற இந்த காலத்தில் ஏதாவது ஒரு 2 செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ப்ளஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜெண்டருங்கிற காலத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புதிய காலம் இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த காலம் ரிமூவ் ஆகிரும். இப்போ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஹெடர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இப்போ கீழே உள்ள கடைசி செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த 2 காலம்ஸுக்கு உள்ள டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் தெரியுது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தெரியுது. அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சம் செலக்ட் ஆகிருக்கு. இதில் மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட் நம்பர்ஸ், கவுண்ட் இதில் எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறேன். இதில் மேக்ஸிமம் வந்து 2990. இப்போ சம்மை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி
இந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நன் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் சம்மை செலக்ட் பண்ணுறேன். இதோட டோட்டல் தெரியுது. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்கிற இந்த ரோவில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இந்த டோட்டல் ரிமூவ் ஆயிரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.